அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நம்ம பள்ளியில் இல்லாமல் வேறு பள்ளிகளில் வந்து சுபு தொழுகையில் வந்து குனுத்து ஓதுறாங்க. அவங்க கூட நம்ம ஜமாத்தா தொழுவலாமா? இதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, சுபுஹுல குனுத்து ஓதுறாங்க, அவங்களுடைய அந்த ஜமாத்தோடு நாம் இணைந்து தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சுபுஹுல குனுத்து ஓதுவது என்பது அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம். ஆதாரபூர்வமான எந்த நபிமொழிகளும் சுபுஹுல ஃபஜர் தொழுகையில் குனுத்து ஓத வேண்டும் என்று எந்த ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் நமக்கு சொல்லித்தரலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குனூத் என்பதை இரண்டு விஷயங்களாக நமக்கு கற்றுத்தராங்க. ஒன்று வித்ரு குனூத்து, இன்னொன்று 5 வேளை கடமையான தொழுகைகளிலேயும் ஓதுகின்ற சோதனை கால குனுத்து. குனுத்து நாசிலாங்கிறாங்களே, அது நிரந்தரமாக ஓதுகின்ற குனுத்தும் கிடையாது. அது ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாகவும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் சாபத்தை வேண்டியும் கேட்கின்ற அந்த சோதனை கால குனூத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபூஹுல மட்டும் இல்லை, 5 வேளை தொழுகையிலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓதி இருக்கிறாங்க. இதுவும் நிரந்தரமாக கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலம். ரசூலுல்லாஹ் 1 மாசம் ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அப்ப குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அது. அப்ப நிரந்தரமாக சிலர் என்ன செய்யறாங்கன்னா சுபூஹுல குனூத் ஓதுறாங்க. இது மார்க்கத்தில் இதற்கு ஆதாரபூர்வமான எதுவும் ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டால், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்பது சுபுஹுல குனூத் ஓத வேண்டும் என்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆதாரபூர்வமான நபிமொழி இல்லாத பட்சத்தில் இப்படி செய்யப்படுகிறது என்றால் அது பிதஅத்துங்கிற நிலையில தான் வரும். மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய விஷயம், அம்சம், அது ஒரு பிதஅத்து அப்படிங்கிற நிலைக்கு தான் வரும். இப்போ இப்படி பிதஅத்து தொழுகையில செய்கிறாங்க, அவங்கள பின்பற்றி தொழலாமா? இப்ப நாம யாரை பின்பற்றி தொழுகிறோமோ அவர்கள் குறித்து நமக்கு மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகிறது. யார் இமாமாக நிற்கிறாரோ அவரிடத்தில் இணை வைப்பு ஷிர்க் இருக்கும் என்றால் அவரை கண்டிப்பாக பின்பற்றி தொழவே கூடாது. ஒரு ஷிர்க் வைக்கிறவராக இருக்கிறார், தர்கா வழிபாடு செய்யக்கூடியவராக அல்லது தாயத்து அணியக்கூடியவராக, இப்படி ஏதோ ஒரு வகையில மௌலுது ஓதுபவராக, ஏதோ ஒரு வகையில ஷிர்க் வைக்கக்கூடியவராக, இணை வைக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் என்றால், ஒரு இமாம் இருக்கிறார் என்றால் அவரை நாம் பின்பற்றி தொழக்கூடாது. இது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற அடிப்படையான வழிகாட்டு. ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பள்ளிவாசலுடைய நிர்வாக பொறுப்பு என்றால் எதை குறிக்கும்னா தொழுகை நடத்துறது தான் குறிக்கும். தொழுகை நடத்துறது தான் பள்ளிவாசலுடைய நிர்வாக பொறுப்பாக அன்றைக்கு இருந்தது. இமாம் தான் நிர்வாகி. அப்ப அப்படியாக இருக்கிற காரணத்தினால இவர் இமாமாக இருக்கிறார் என்றால், மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவராக இருக்கிறார்னா அவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. தர்காவுக்கு செல்லக்கூடியவராக, மௌலுது ஓதுபவராக, தாயத் அணிபவராக, சுனியத்தை நம்புபவராக, இப்படி ஏதாவது ஒரு வகையில இணை வைப்பு ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் அவர் தொழுகை நடத்தும் பொழுது அவரை பின்பற்றி நாம் தொழக்கூடாது. அவரை பொறுப்பாளராக, தொழுகைக்கான பொறுப்பாளராக, தொழுகைக்கான நிர்வாகியாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று திருமறை குர்ஆன் சட்டம் சொல்லுகிறது. அப்ப சரி, இணை வைப்பு இல்லை, ஒருத்தர் நாம பின்பற்றி தொழுகிறோம், அவர்கிட்ட இணை வைப்பு இல்லை, ஆனா அவர் பிதஅத்து செய்யக்கூடியவராக இருக்கிறார். பிதஅத்துனா என்ன? குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் செய்வது, அதுதான் பிதஅத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு முஹதஸத்தின் பிதஅ வ குல்லு பிதஅத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஆதாரம் இல்லாமல் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத காரியத்தை உண்டாக்குகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு காரியமும் பிதஅத்து. பிதஅத்து ஒவ்வொன்றும் வழிகேடு நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அப்ப பிதஅத்து என்பது மார்க்கத்தில் பெரும் குற்றமாக நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற காரியமாக இருக்குது. இப்படியான பிதஅத்தை ஒருவர் செய்கிறார்னா அவரை பின்பற்றி தொழலாமா என்கின்ற பொழுது அவரை பின்பற்றி தொழலாம். அதை 2 விதமாக நாம பார்க்கணும். ஒரு விதம் என்னன்னா, பிதஅத் என்பது அவர் செய்யக்கூடிய பிதஅத்து தொழுகையில் நம்மை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றால், நாம தொழுகிறோம்,
அந்த தொழுகையில அவர் செய்யக்கூடிய பிதஅத்து நம்மை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றால் அப்போது அவரை நாம் பின்பற்றி தொழுது கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் கூட்டு துவா ஓதுறார், அவர்கிட்ட எந்த ஷிர்கெல்லாம் கிடையாது. தர்காவுக்கு போக மாட்டாரு, மௌலுது ஓத மாட்டாரு, தாயத்தை கட்ட மாட்டாரு, சுனியத்தை நம்ப மாட்டாரு, எந்த வகையிலையும் அவரிடத்தில் ஷிர்கு கிடையாது, இணை வைப்பே அவர்கிட்ட கிடையாது. அப்படி இணை வைப்பே இல்லாத மனிதராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு பிதஅத்து இருக்குது. என்ன பிதஅத்து? கூட்டு துவா ஓதுறாரு. இப்ப ஒரு தொழுகை நடத்துறாரு. இப்ப இவர் செய்யக்கூடிய இந்த பிதஅத்து நம்மை பாதிக்குமான்னு கேட்டா நம்ம பாதிக்காது. ஏன்னா அவர் கூட்டு துவாவே எங்க தான் ஓதுறாரு? தொழுகையை முடிச்சுட்டு தான் ஓதுறாரு. அப்ப தொழுகையை முடித்து விட்டு அவர் ஓதுகின்ற பொழுது அந்த பிதஅத் என்பது அந்த தொழுகையிலே நம்மை பாதிக்காத வகையில் இருக்கும் பொழுது அவரை தாராளமாக பின்பற்றி தொழலாம். இப்ப பிதஅத் செய்யக்கூடியவரை பின்பற்றி தொழலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பின்னால் வரக்கூடிய இமாம்களை பற்றி, பிற்காலத்தில் வரக்கூடிய இமாம்களை பற்றி மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறாங்க. பிற்காலத்தில் சில இமாம்கள், ஆட்சியாளர்கள் வருவாங்க. ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு தொழுகை நடத்துகிற இமாம்களும். அப்போ அப்படியான ஆட்சியாளர்கள் வருவாங்க. அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் நிறைய மார்க்கத்திற்கு புறம்பான சட்டங்களை எல்லாம் போடுவாங்க. தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள். தொழுகை என்ன பண்ணுவாங்கன்னா, தொழுகைக்கென்று ஒரு நேரம் இருக்குது, ஆரம்ப நேரம் இருக்குது, முடிவு நேரம் இருக்குது. முடிவு நேரத்துக்குள்ள தொழுதுடணும். இவங்க என்ன பண்ணுவாங்களா, முடிவு நேரத்தை தாண்டி தொழுகையை பிற்படுத்துவாங்க. தொழுகையினுடைய ஜமாத் நேரத்தை என்ன பண்ணுவாங்களா, நேரத்தை பிற்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் உச்சி சாய்ந்தவுடன் லுஹர் தொழுகை ஆரம்பமாகிறது. எதுவரை நீடிக்குது? அசர் வரை நீடிக்குது. அசர் நேரம் வரும் வரை. அசர் நேரம் என்ன? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அளவுக்கேற்பவே அதனுடைய நிழல் இருக்கும். இதுதான் அசர்னுடைய நேரம். இப்போ லுஹர் தொழுகை என்ன பண்றாரு, அசர் நேரம் வந்துருச்சு, ஜமாத்து அறிவிக்கிறாங்க. ஜமாத்து தொழுகை பாங்கு 12:15, லுஹர் ஜமாத்து 3:45 இப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது போன்று சில ஆட்சியாளர்கள் வருவாங்க பிற்காலத்தில். அப்படி வருவாங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டாங்க. அப்புறம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு ஆட்சியாளர்கள் வருவாங்கன்னு சொல்றீங்க, தொழுகையே மார்க்கம் வழிகாட்டாத அடிப்படையில் செய்வாங்க, தொழுகை நேரத்தை பிற்படுத்தி தொழுவாங்க அப்படின்னு சொல்றீங்க, இப்ப இவங்க வரும் பொழுது நாங்க என்ன செய்யறது? சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய கடமையான தொழுகையை அந்தந்த நேரத்திலேயே தொழுதுருங்க. உங்க வீட்டிலேயே என்ன பண்ணிடுங்க, அந்தந்த நேரத்தில் தொழுதுருங்க. தொழுது முடித்து விட்டு இவர்களுடைய ஜமாத்திலும் கலந்து கொள்ளுங்கள். ஏன்னா இவர்களுடைய ஜமாத்தோடு நீங்க கலந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய கடமையான தொழுகையாக ஆகாது, நீங்க உபரியான தொழுகை ஆகிடும், நஃபீலான தொழுகையாக, சுன்னத்தான தொழுகையாக மாறிடும். அப்போ நீங்க அந்த ஜமாத்துல கலந்துக்கலாம், ஜமாத்து கூடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. எப்போ அந்த இமாமை விட்டு புறக்கணிக்கணும் அப்படிங்கிற பொழுது, குஃப்ரன் பவாஹன், தெளிவான இணை வைத்தலை அவரிடத்தில் நீங்கள் பார்க்கின்ற வரை அவரை நீங்க புறக்கணிக்காதீங்க. தெளிவா இணை வைப்பில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் நீங்க விட்டு விலகணுமே தவிர, தெளிவா அவர் இணை வைப்பில் இல்லைன்னு தெரியும் பொழுது தொழுகை நேரத்தை பிற்படுத்துறாருங்க பொழுது அப்ப நீங்க தொழுதுக்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இருக்கும் பொழுது, தொழுகை என்பது கித்தாபன் மௌகூத்தா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று திருமறை குர்ஆன் சொல்லி இருக்கும் பொழுது ஆரம்ப நேரம் முடிவு நேரம் எதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு கடமையான தொழுகையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த முடிவு நேரத்துக்குள்ள நிறைவேற்றணும், அதுதான் நபி வழி. இல்ல முடிவு நேரத்தை விட்டு விலகி நிறைவேற்றாங்கன்னா இது நபி வழி அல்ல, இது புதிதாக அவர்களாக உருவாக்கி கொள்ளுகிறார்கள், வேறொரு வழியை உருவாக்கி கொள்ளுகிறார்கள், மார்க்கத்திலே மாற்றத்தை செய்கிறார்கள். இதைத்தான் பிதஅத்துங்கிறோம். அப்ப இப்படியான பிதஅத்தை அந்த இமாம் செய்தாலும் கூட உன் கடமையை நீ தனியா நிறைவேற்றிடு, ஆனா அவரோட சேர்ந்து தொழுதுங்கிறாங்க. ஏன்னா அவர் ஆட்சியாளர். ஆட்சியாளருடைய ஜமாத்தை புறக்கணிச்சா அன்றைக்கு பெரும் குற்றமா பார்க்கப்படும். குழப்பம் செய்ய பார்க்கிறானா, இவன் தலையை சீவிடுவோம், இப்படியான தண்டனை எல்லாம் கொடுக்கப்படுகின்ற நிலை இருக்கும். அதனால உன் கடமையை நீ தனியா நிறைவேற்றிடு, நேரம் வந்த உடனே நீ தொழுதுடு, நீயும் நேரத்தை கடத்தி கொண்டிருக்காத, நேரத்துக்கு உன் கடமையை நீ முடிச்சிடு. இப்ப அவருடைய தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணுமே, என்ன செய்யறது? அவருடைய ஜமாத்தில் நீ போய் கலந்துக்க. ஜமாத்தில் நீ கலந்துக்கிட்டீன்னா அந்த ஜமாத்து கூடும், அந்த தொழுகை என்பது உபரியானதாக மாறிவிடும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ஜமாத்தே கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லல. பிதஅத்தை ஒரு இமாம் செய்கிறார், அவரை பின்பற்றி தொழுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த பிதஅத் என்பது நம்முடைய தொழுகையின் ஒரு அங்கத்தை பாதிக்காத வகையில் இருந்தால்
அந்த நேரத்தில் அவரை பின்பற்றி தொழலாம். அவர் செய்யக்கூடிய பிதஅத்து தொழுகையிலேயே நம்மை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னா அதில் நம்ம என்ன செய்ய முடியாது, கலந்துக்க முடியாது. தொழுகைக்குள்ளேயே பிதஅத்து செய்கிறார், தொழுகைக்குள்ளேயே இது மாதிரி குனூத்து ஓதுறாங்க, சத்தம் போட்டு கையேந்து என்ன பண்ணுறாங்க, குனூத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது தொழுகையினுடைய ஒரு அங்கமாக மாறுகிறது. நாமும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த ஜமாத்தில் கலந்துக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அந்த நேரத்தில் நிற்க வேண்டியதாக இருக்குது. ருக்குவுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குனூத்த ருக்குவுக்கு பின்னாடியும் ஓதுவாங்க, முன்னாடியும் ஓதுவாங்க. இப்போ நிலையில சூரா முடிஞ்சிடுச்சுன்னா ருக்குவுக்கு போய் ஆகணும். இவங்க ருக்குவுக்கு முன்னாடி ஓதுறாங்கன்னு வைங்களேன், ருக்குவுக்கு போகாம அவங்க ஓதுறாங்கிறதுக்காக நம்மளும் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இப்போ அவர் ருக்குவுக்கு பின்னாடி குனூத் ஓதுறாருன்னு வைங்களேன், இப்போ ருக்குவுக்கு பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கிற அந்த துவாவை ஓதிய பிறகு நம்ம சஜிதாவுக்கு போய் ஆகணும். அவர் குனூத் ஓதிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்காக நாமளும் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இப்படி அந்த பிதஅத்து நம்முடைய தொழுகையிலையும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கும் என்றால் அந்த பிதஅத்தை நாம் ஆதரிக்கின்ற வகையிலே அவரை பின்பற்றி தொழ முடியாது. ஏன்னா அந்த பாதிப்புல நாமளும் பங்கெடுக்கிற நிலைமை ஏற்பட்டுருது. விரும்பல அப்படின்னு சொல்ல முடியாது. விரும்பலன்னு சொன்னா நம்ம அந்த இமாமத்தை புறக்கணிச்சுட்டு தான் வரணும். அந்த இமாமத்தை புறக்கணிப்பது தான் விரும்பாதது. அப்ப நாம அங்க போய் நின்றுட்டோங்கும் பொழுது ஒரு நிர்பந்தத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த தொழுகையினுடைய முறையையே மாற்றுகின்ற நிலை அந்த நேரத்தில் ஏற்படுகிற காரணத்தினால தொழுகையை பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில ஒரு பிதஅத்து நடக்கும் என்றால் அந்த பிதஅத்துல என்ன செய்ய கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது. அந்த இமாமத்திலே நாம சேர்ந்து தொழக்கூடாது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.